மதி ஜாக்கிங் ஓடிட்டு வருவாங்க. அப்போ பின்னாடியே மாமனாரும் ஓடி வருவார். இது பொறுக்கவே முடியாது மாமனார்னால. வேகமாக வீட்டுக்கு வந்து உக்காந்ததுமே அத்தனை பேர் ரோட்டில் இருக்கிறாங்க. இவளாட்டுக்கு ஓடி வர பொம்பளை பிள்ளை இப்படிலாம் ஓடி வரலாமா அப்படின்னதும், ஏன் பொம்பளை பிள்ளைனா ஜாக்கிங் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி மதி கேள்வி கேட்டுருவாங்க. உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. அந்த இடத்த விட்டு கேள்வி கேட்டுட்டு நான் அப்படி தான் ஜாக்கிங் போவேன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க மதி. அதுதாங்க ஃபஸ்ட்டு நம்பர் 1 கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து அப்பா எது சொன்னாலும் உன் நன்மைக்கு தான் நீ சொன்னால் கேளு அப்படின்னது. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவார். அதுக்கு நான் கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு டென்ஷன் ஆகி செவுத்துலேயே முட்டிக்கிடுவார் கணவர். அதுக்கப்புறம் வந்து அழகியும் மதியும் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 10 முட்டை மட்டும் வேக வைங்க அப்படிங்கும்போது, அக்கா நீங்கள் உங்களுக்கு சேர்த்து ஏங்கா முட்டை வேக வைக்கலங்கிற மாதிரி மதி கேட்பாங்க. மாமியார் சொல்லுவாங்க, அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறா, அவளுக்கு எதுக்கு முட்டை அப்படின்னதும், இருக்கிறதுலே எல்லாத்த விட இவங்க தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க, அவங்க ஹெல்த்து நல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்கங்க. இப்படி தான் மாமியாரையும் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. மதி சூப்பராக அந்த இருக்கிறவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் சூப்பராக கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி மாமனார்கிட்ட ஜாக்கிங் போகலாம், கணவர்கிட்ட நான் வேலைக்கு அப்படி தான் போவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் ஒரு கேள்வி. இந்த 3 கேள்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க, அடுத்தடுத்து அப்டேட் வரும்.